அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபீஸ் ரெசிபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதுசாக கல்யாணமானவங்களுக்கு புது வீட்டுக்கு வேறு என்னென்ன தேவைப்படும், என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ என்னென்ன வாங்கினோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் ப்ரொவைட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ மிக்ஸி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு வீட்டுக்கு முக்கியம். நாங்கள் வாங்கினது பார்த்தீங்க அப்படின்னா ஃபிலிப்ஸோடது. ஸோ இதை பற்றி யூஸ் பண்ணாமல் என்னால் ரிவ்யூ கொடுக்க முடியாது. ஸோ அன்பாக்சிங் மட்டும், இது கூட என்னென்ன வந்துச்சு, எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது தான் காமிக்க போகிறேன் இன்றைக்கி உங்கள் கூட. ஸோ இதில் 3 ஜார்ஸ் வர மாதிரி பார்த்து வாங்கியிருக்கோம். 5 years வாரண்ட்டியோடது. இது பார்த்தோன்னே நல்லா இருந்துச்சு. நிறைய மிக்ஸி அனலைஸ் பண்ணோம். இந்த புக்கு கூடவே வருது, நம்ம சேஃப்டியாக வச்சுக்கணும், வாரண்ட்டி கார்டு. ஸோ இது பிளாக் கலரில் பார்த்து நாங்கள் வாங்கியிருக்கோம். அடிஷ்னலாக ஜூஸர் இருக்கிற மாதிரி, இல்லை வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணுற மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு. ஆனால் கண்டிப்பாக இந்த 3 தான் நம்ம அவசியமாக யூஸ் பண்ணுவோம் ஒரு மிக்ஸியில். வேறு எதுவும் அவசியமாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் நாங்கள் இந்த 3 இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்து ப்ரிஃபர் பண்ணி வாங்கினோம். இது பெரிய ஜாரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். 3 ஜார்ஸ் வர்ற மாதிரி மட்டும் பார்த்து வாங்கியிருக்கோம். ஸோ இதுதான் எங்களோட பேசிக் நெசசிட்டியாக இருந்துச்சு. அப்புறம் சின்ன ஜார், ஏன்னா நம்மளுக்கு சட்னி அரைக்கிறதுக்கு, மசாலா அரைக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது தேங்காய் பால் அந்த மாதிரி ஏதாவது எடுக்கிறதுக்கு, பெருசாக ஏதாவது மசாலா அரைக்கிறதுக்குனா கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய ஜார் ஜூஸர் போடுறதுக்காக வச்சுருக்கிறது தான் அந்த பெரிய ஜார். ஸோ அதனால் நாங்கள் தனியாக ஜூஸர் வாங்கலை, இல்லை வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக எதுவும் வாங்கலை. உள்ளே இந்த மாதிரி 2 நீடிலோடு வருது. ரொம்ப நல்லா இருக்குது. ஃபினிஷிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக ரிவ்யூ சொல்கிறோம். ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா எல்ஜியில் வாங்கினோம். நல்லா இருந்துச்சு பார்க்குறக்கு. இதுவும் நாங்கள் அன்பாக்சிங் வீடியோ தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக ஃப்ரிட்ஜ் அதுவும் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் அடிக்கிற வெயிலுக்கு. ஒரு மாவு ஆட்டி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரிட்ஜ் நெசசரி தான். வேறு ஏதாவது நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது பேக்கிங்லாம் நல்லா நீட்டாக பண்ணி வந்துச்சு. இதுவும் சரவணா ஸ்டோர்ஸில் தான் வாங்கினோம், குரோம்பேட்டில் இருக்கிறது. ஸோ இதை பிரிக்கும் போது தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ டபுள் டோர் இருக்கிற மாதிரியே பார்த்து வாங்கிட்டோம். சிங்கிள் டோர் எங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் வந்துச்சு. ஸோ அதனால் நான் சிங்கிள் டோர் ப்ரிஃபர் பண்ணல. டபுள் டோரே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி பார்த்து டபுள் டோர் சூஸ் பண்ணோம். அப்புறம் வீட்டுக்கு கண்டிப்பாக பீரோங்கிறது ரொம்ப முக்கியம். இது சரவணா ஸ்டோர்ஸில் தான் இதுவும் வாங்கினோம். ஸோ நான் ஃபர்னிச்சர் ஹாலில் நான் என்னென்ன ஷாப் பண்ணோம், என்னென்ன பார்த்தோங்கிறத போட்டிருப்பேன். இது 13,885 rupees. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். பீரோங்கிறது ரொம்ப அவசியம் நம்மளுக்கு. ஏன்னா துணி ஸ்டோர் பண்ணுறதுக்கு, வேறு ஏதாவது டாக்குமெண்ட் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு, எப்படி வேணாலும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 பேர் துணியெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இது கண்டிப்பாக தேவைப்படும். கண்ணாடி இருக்கிற மாதிரியே பார்த்து வாங்கிட்டோம். ஸோ கண்ணாடி இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிட்டீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆப்ஷனுக்கு நம்ம போக தேவையில்லை. ஸோ ட்ரெஸ்ஸிங் டேபிள் நான் ஒரு வீட்டுக்கு அவசியமாக வேணும்னு சொல்ல முடியாது. பீரோலேயே பெரிய கண்ணாடி இருந்துச்சு அப்படின்னா. ஸோ ட்ரெஸ்ஸிங் டேபிள் திங்ஸ் நம்ம தனியாக ஒரு செல்ஃபில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். பீரோவில் பெரிய கண்ணாடி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தனியாக ட்ரெஸ்ஸிங் டேபிள் வேண்டாம். ஸோ அதனால தான் நாங்கள் இதை ப்ரிஃபர் பண்ணோம். ஏன்னா ரெண்டட் ஹோமுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் தேவைப்படாது, அவசியமாக தேவைப்படாது. ஸோ பீரோ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா இருந்துச்சு. ரொம்ப கம்மி ரேட்லேயும் இருந்துச்சு. ஒரு 8,000 7,000க்குலாம் இருந்துச்சு. ஸோ இது கொஞ்சம் மீடியம் ரேஞ்சு, நல்லாவும் இருந்துச்சு. குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் பார்த்து இந்த மாதிரி வாங்கினோம். ஸோ இதுவும் அன்பாக்சிங் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இது யூஸ் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற ரிவ்யூ உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதில் 2 லாக்ஸ் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் ஓப்பன் பண்ணி காமிச்சா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது கீழே இருக்கிற செல்ஃப் இது பாருங்கள். அடியில் இந்த மாதிரி ஏதாவது நம்ம டாக்குமெண்ட்ஸ் இதில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம்னாலும் வச்சுக்கலாம். நம்ம யூசேஜுக்கு தகுந்த மாதிரி என்ன வேணாலும் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இவ்வளோ தூரம் நல்லா புல் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
அப்புறம் மேலே லாக் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓப்பன் பண்ணால் தெரியும். உள்ளே வந்து டபுள் லாக் இருக்கிற மாதிரி, இங்கே நம்ம இது திறந்து உள்ளே போகிற மாதிரி சைட்லேயும் வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ பீரோ வாங்கினீங்கன்னா ஏதாவது நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி பார்த்து, லாக்ஸ் எல்லாம் வந்து நல்லா இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. ஸோ அவசியமாக இந்த லாக் அப்படிங்கிறது வந்து நெசசரி தான் ஒரு வீட்டுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். செல்ஃப்ஸும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். எத்தனை செல்ஃப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம டிசைட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கட்டில் ரொம்ப அவசியம் ஒரு வீட்டுக்கு. கட்டில் வந்துட்டு நாங்கள் ஸ்டீல் தான் வந்துட்டு என்னோடய ப்ரிஃபரன்ஸ். ஏன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வுட்டுனா ரெண்டட் ஹோமுக்கு வந்து வுட்டு என்றைக்குமே வந்துட்டு அவ்வளோ சேஃப்டியாக ரொம்ப பத்திரமா இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீடு ஷிஃப்ட் ஆகி போகும்போது ஏகப்பட்ட லாஸ் நம்மளுக்கு அதில் கிடைக்கும். இதுவே வந்து நம்மளுக்கு ஸ்டீலாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். லாங் லைஃப் வரும். இதுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வுட்டு வச்சு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது கிங் சைஸ், குவீன் சைஸ் அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. நாங்கள் குவீன் சைஸ் பார்த்து வாங்கியிருக்கோம். அதில் பெட்டு வந்து 11 பஞ்சு பெட்டும் தலகாணியும் கிடச்சிச்சு. ஸோ இது திருமுருகன் ஸ்டோர்ஸில் வாங்கினோம். எக்ஸ்ட்ராவாக 2 பில்லோ வாங்கினோம். எப்போவுமே 2 பில்லோ வந்து புது வீட்டுக்கு வந்து பத்தாது. யாராவது திடீர்னு 2 கெஸ்ட்டு வராங்க, பெரியவங்க யாராவது வராங்க அப்படின்னா பில்லோங்கிறது வந்து ரொம்ப அவசியம். அதனால் 2 பில்லோ வந்து தனியாக வாங்கினோம். இது நல்லா சாஃப்டான காட்டன் பில்லோ. இது ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 240 ருபீஸு. அதுக்கப்புறம் வாஷிங் மிஷின் இதுவும் ரொம்ப அவசியம்தான். இப்போ நிறைய ரெண்டட் ஹோம்ஸில் வந்துட்டு கல் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது துணி துவைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாஷிங் மிஷின் அவசியம். இது வந்து எங்களுக்கு கிஃப்டாக வந்துச்சு மேரேஜுக்கு. ஸோ கல்யாணத்துக்கு கிஃப்டாகவே கொடுத்துருந்தாங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிஃப்ட்டு தான் இது. இது பாஷோடது ஃப்ரண்ட் லோடு வாஷிங் மிஷினு. ஸோ அந்தளவுக்கு எனக்கு இதுக்கோட ரிவ்யூ வந்து எனக்கு தெரியல. ஸோ இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் கவர் பண்ணியிருக்கேன். இது நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரிவ்யூ இதுக்கு தனியாகவே நான் சொல்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதிலே வந்து கிட்ஸ் வியர், ஜென்டில் வாஷ் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டைமரும் நம்ம செட் பண்ணிக்கலாம் இந்த வாஷில். இந்த டைமுக்கு வேணும் அப்படின்னா அந்த டைமுக்கு நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து துணி துவைச்சி கொடுத்துரும். ஃப்ரண்ட் லோடிங் அப்படின்னா நல்ல அட்வான்டேஜ் தான். ஸோ இது எப்படி சுற்றுதுன்னு பார்த்தோம். இது வந்து 7 kg அந்த அளவுக்கு நம்ம துணி போட்டு இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு துணி வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள், இப்படி தான் சுற்றுது அது. அப்புறம் உள்ளே வந்து துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சில்வர்லேயே வந்து கிடச்சிருச்சு. பிளாஸ்டிக்னால் கொஞ்சம் துரு பிடிக்கிறது அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். இதில் வந்துட்டு நம்ம பவுடர் அந்த மாதிரி ஏதாவது நம்ம ஸ்டோர் பண்ணி, லிக்விடு சோப்பு பவுடர் அந்த மாதிரி ஏதாவது நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ எப்படின்னு கேட்டுட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன வாங்கினோன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிவி. இது ஆன்லைன்லேயே வந்துட்டு ஆர்டர் பண்ணி வாங்கிட்டோம். ஸோ அவங்க கொண்டு வந்தது ரொம்ப சேஃப்டியாக தான் கொண்டு வந்திருந்தாங்க. ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தோம் டிவி எம்ஐ. ஸோ ஆண்ட்ராய்ட் டிவி அப்படிங்கிறத ப்ரிஃபர் பண்ணதுனால அதுவே நாங்கள் சூஸ் பண்ணி வாங்கிட்டோம். சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 42 இன்ச்சு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது வீடியோஸில் கவர் பண்ணியிருக்கேன். பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் ப்ரொவைட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.